அதுலயும் நல்லா பழுத்த நார்த்தங்காயில புளிப்பு சுவை இன்னும் அதிகமா இருக்கும். நார்த்தங்காய்க்கு, இந்த நாரத்தை இலைக்கு எல்லாத்துக்குமே மருத்துவ குணம் உண்டு. எலுமிச்சை வகையை சேர்ந்தது அப்படிங்கிறதுனால இதுல சிட்ரிக் அமிலம் அதிகமா இருக்கும். வைட்டமின் சி அதிகமா இருக்கும். பசியை தூண்டக்கூடியது. நார்த்தங்காய் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்கும் நினைவுக்கு வரக்கூடியது ஊறுகாய் தான். அது இல்லாம நாரத்தை இலையும் நம்ம பயன்படுத்தலாம். நார்த்தங்காய் யூஸ் பண்ணி பச்சடி செய்யலாம். நார்த்தங்காய் இலை பொடி செய்யலாம். இன்னும் பல்வேறு வகையில யூஸ் பண்ணலாம். அது இந்த வீடியோல சொல்றேன். என்னன்னா ஊறுகாயா யூஸ் பண்ணும்போது இப்ப இதய நோயாளிகள், சர்க்கரை நோய் உள்ளவர்கள் பல பேரால உபயோகப்படுத்த முடியாது ஊறுகாயை. அதனால மற்ற வகையில எப்படி உபயோகப்படுத்தி இந்த நார்த்தங்காயின் பயன்களை நம்ம உடம்புக்கு பெறலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. முதல்ல நார்த்தங்காயில இருக்கக்கூடிய வைட்டமின் சி அப்படிங்கிறது நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு மருந்து. மேலும் நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்களோட உற்பத்தியும் அதிகரிக்கக்கூடியது. நார்த்தங்காய் சாறு அப்படிங்கிறது வாந்தியை நிறுத்தக்கூடியது, பசியை தூண்டக்கூடியது. அதான் ஒரு மாதிரி மந்தமா இருக்கிறது, சீ எடுக்கல அப்படிங்கிறவங்க இந்த